நமது தலையெழுத்து மாறணும், நமக்கு நல்ல நேரம் பொறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிற நேரத்தில தான், நம்மளால இந்த ஆலயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தலத்தில நாம் தரிசனம் செய்ய முடியும். இந்த தலத்துக்குள்ளார நம்ம மிகப்பெரிய கஷ்டத்தோட வந்தாலும், நாக்குல தேன் வச்சா எப்படி நம்ம நாக்கு இனிமைய உணருமோ, அதே மாரி இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தோனே நமது கஷ்டங்கள்லாம் பறந்து, ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா காணப்படுது. அப்போ ஒரு அசிரீரி சொல்றது, இந்த பைரவரை வச்சு 8 பேரு 5 உருவமா வந்திருக்கார், இவாளை வச்சு பிரதிஷ்டை பண்ணா பித்திரு சாபங்கள் நீங்கும் அப்படின்னு அவருக்கு அசிரீரி சொல்ல, அவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பித்திருதோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணின ஸ்தலம். அதனால இன்னைக்கும் பித்திருதோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். அது மட்டுமல்லாம நமது ஆலயத்துல தரிசனம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பித்திரு சாபங்கள் நீங்கி அவ ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த தலத்துல பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானுக்கு பின்புறம் சிவபெருமானோட பாதம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி மூவரும் இணைந்து நவஜோதி லிங்கங்களை தியானம் செய்யக்கூடிய அமைப்புலாம் இந்த தலத்தில் காணப்படுறது தனி சிறப்பு. முப்பெரும் தேவியர்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நவஜோதி லிங்கங்களை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனல் மற்றும் மீனா வைஷ்ணவி தேவி டூர் சார்பாக வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து 11வது ஆன்மீக யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரையில் நான் தரிசனம் செய்யக்கூடிய ஆலயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரசக்குடியில் இருக்கக்கூடிய ஞான காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த தலம் கல்விக்கான அபிவிருத்தி தலமாகவும் ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாக காணப்படுது. அதே மாதிரி ஊத்துக்காட்டில் அருள் பாலிக்கக்கூடிய சுயம்பு கலிங்க நர்த்தன கிருஷ்ணரோட ஆலயத்தை தரிசனம் பண்ண இருக்கின்றோம். இந்த தலம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக காணப்படுது. மூன்றாவதாக தசரதர் தனக்கு ஏற்பட்ட பித்ருதோஷம் வழிபாடு செய்த பஞ்ச பைரவர் அருள் பாலிக்கக்கூடிய ஆவூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்கின்றோம். நான்காவதாக சக்தி சிவபெருமானி தழுவிய கோலத்தில் காணக்கூடிய திரு சக்தி முற்றம் தலத்தை தரிசனம் செய்கின்றோம். ஐந்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா விசலூரில் அருள் பாலிக்கக்கூடிய நவலிங்கங்களை நாம் தரிசனம் செய்கின்றோம். முப்பெரும் தேவியர்களும் இந்த நவலிங்கங்களை பூஜை செய்கிறதா சொல்லப்படுது. ஜாதகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய தலமாக விசலூர் காணப்படுது. ஆறாவதாக வலங்கைமானியில் அருள் பாலிக்கக்கூடிய மதுவன ராமர் ஆலயத்தை தரிசனம் செய்கின்றோம். வாழ்க்கையில் எங்களுக்கு அடுக்கடுக்காக கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் நாக்கில் தேன் தடவனா எப்படி நாக்கு இனிமையை உணருமோ அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையை இனிமையாக மாறும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றா காணப்படுது. ஏழாவதாக ஆதி குடவாசல் என்று அழைக்கக்கூடிய ஏருந்தாவாடி சென்று அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஏருந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணி இருக்கின்றோம். குரு பகவான் மற்றும் நந்தி பகவான் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. எட்டாவதாக குடவாசலில் அருள் பாலிக்கக்கூடிய கோணேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசனம் செய்கின்றோம். மாற்றுகத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. கருட பகவான் கட்டிய தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2000. கட்டணத்தில் அடங்குறது பார்த்தோம் அப்படின்னா சுற்றி பார்க்க ஏசி வேன் வசதி, காலை உணவு, மதிய உணவு, மாலை டீ அல்லது காஃபி வழங்கப்படும். குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர் வழங்கப்படும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் செலுத்தி இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளலாம். இப்போ இந்த யாத்திரையில் நம்ம என்னென்ன ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொரு ஆலயமாக நம்ம ஒரு சிறு காணொலியாக பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா புரசக்குடி கிராமம் அருள்தரும் ஞானாம்பிகை உடனவர் ஞான காளகஸ்தீஸ்வரர் ஆலயம். கிட்டத்தட்ட காளகஸ்திக்கு போக முடியாதவங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க. குழந்தை பேர், திருமண பாக்கியம், கல்வி சம்மந்தமாக நிறையா வந்துட்டு போகிறாங்க. புண்ணியச்சத்திரமாக இருக்குது. ஞான தீர்த்தம், சரஸ்வதிக்கு தனிச்சன்னதி, ஹயகிரிவருக்கு தனிச்சன்னதி, பெருமாள், ராமர், லட்சுமணர், சீதையெல்லாம் இருக்கிறாங்க. ஐயா, இந்த ஊருக்கு இன்னும் தனியான சிறப்புகள்லாம் உண்டு. ஏன்னா சுவாமியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஞான காளகஸ்தீஸ்வரர், ஞானாம்பிகை, ஞான கால பைரவர், ஞான சூரியன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுக்குமே ஞானம் அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது சர்சிகிராமன், இயற்கையில் நோபல் பரிசு பெற்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இந்த ஊர்லேயே இதாக இருந்தால் திரு சந்திரசேகர் அவர்கள், அவர் நட்சத்திரத்தை ஆய்வு செய்து அதெல்லாம் நோபல் பரிசு பெற்றவர். என்ன சசிகிராமன் மட்டும்தான் இங்கே ரொம்ப பேருக்கு தெரியுமே தவிர இன்னொருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. இது ஒரு விஷயம் முக்கியமானது. அடுத்தது இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இங்கே இந்த காளகஸ்தீஸ்வரர் ஞானாம்பிகையை வழங்கிட்டு போனால் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெளியில் மிகப்பெரிய சிறந்த பேரும் பெற்று விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கிறனால இங்கே மாணவ கண்மணிகள் நிறையா இது பண்ணிட்டு போகிறாங்க.
இந்த மரத்தோட இலையில வந்து நம்ம வந்து பிரசாதம் வைத்து உண்றப்போ வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம். இந்த மரத்தோட இலையில பிரசாதம் உண்டு தான் வந்து சர் சி.வி. ராமனும் சந்திரசேகரனும் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு நாண வித்வான்களாக வந்து திகழ்ந்திருக்காங்க. நாணம் வழங்கக்கூடிய ஆலயமாக வந்து இந்த ஆலயமானது திகழுது. ஒரு புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஞான காளகஸ்தீஸ்வரரையும் ஞான சரஸ்வதி அம்மனையும் வழிபாடு செய்கிறப்ப மாணவர்கள் வந்து தங்கள் எழுதக்கூடிய தேர்வில் வந்து மதிப்பெண்கள் அதிகம் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுயம்பு பஞ்சலோக காளிங்க நர்தன கிருஷ்ணர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. பொதுவாக வந்து சுயம்பு மேனி அப்படின்னா மூலவர் தான் வந்து சுயம்பு மேனியாக காணப்படுவாங்க. இந்த தலத்தில் வந்து பஞ்சலோகத்தால் ஆன உற்சவர் வந்து சுயம்பு மேனியாக காணப்படுறது வேறு எங்கும் இல்லா சிறப்பாக வந்து காணப்படுது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக வந்து காணப்படுது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் காலையில் 9:30 மணிக்கு இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து சிறப்பான முறையில் திருமஞ்சனம் வந்து நடைபெறுது. அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு வந்து மகா தீபாரதனையானது காட்டப்படுது. மூலவரோட முகப்பு மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா தசாவதாரங்களோட சிற்பங்கள் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய காளிங்க நர்தன கிருஷ்ண பரமாத்மா 5 வயது குழந்தை ரூபத்தில் காணப்படுறதுனால இந்த ஆலயத்துக்கு அர்ச்சனை ஜாமான் வாங்கும் பொழுது தேங்காயை தவிர்த்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த அவுல், நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, வெண்ணெய், பல வகைகள், முந்திரி, பாதாம், பிஸ்தா, பேரிச்சை போன்ற பொருட்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டிய வேண்டுதல்கள் அனைத்து நமக்கு வந்து நிறைவேறும். ராகு கேது தோஷம், நாகதோஷம், கால சர்ப தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரே வைணவ தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவ. எல்லாம் இல்ல மங்களாம்பிகா பங்கஜவலி உடனமர் பசுபதீஸ்வர பெருமான் ஆவூர் பசுபதீச்சரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். ஞானசம்பந்தரால பாடல் பெற்ற க்ஷேத்திரம். தசரத மகாராஜா பூஜை பண்ண க்ஷேத்திரம். தசரதர் இது வழியா வரும்பொழுது தேர்கால் தடப்பட்டு நின்று போயிருது. அடியில பார்த்தா மூலவர் சுயம்புலிங்க சுவாமி சென்னு எடுத்து வச்சு பிரதிஷ்டை பண்றார். சுவாமியை வைக்கிறது பெருசில் அம்பாள் வேணும் அப்படிங்கிறதுக்காக பங்கஜவல்லி அப்படிங்கிற அம்பாளை ஏற்படுத்தி அம்பாளை வைக்கிறார். சிவன் அபிஷேக பிரியர்னு அந்த குளம் வெட்டுறார். அந்த குளத்திலேருந்து வந்தது மங்களாம்பிகை. அந்த அம்பாலையும் இங்கேயே வச்சு பிரதிஷ்டை பண்றார். அந்த அம்பாளுக்கு நெற்றிக்கண் இருக்கும். திருவிளையாடல் எப்படி சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருக்குமோ அதே மாதிரி சந்தனம் போட்டு வச்சிருக்க இடத்துல நெற்றிக்கண் இருக்கும். அந்த அம்பாலையும் வச்சு பிரதிஷ்டை பண்றார். இந்த பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த ஹோமத்திலேருந்து வந்தவர் பைரவர். பைரவர் வந்து தசரத மகாராஜா ஆக என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தடுமாறுறார். அப்போ ஒரு அசிரீரி சொல்றது, இந்த பைரவரை வச்சு 8 பேரு 5 உருவமா வந்திருக்கார், இவாளை வச்சு பிரதிஷ்டை பண்ணா பித்திரு சாபங்கள் நீங்கும் அப்படின்னு அவருக்கு அசிரீரி சொல்ல அவர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி பித்ருதோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணின ஸ்தலம். அதனால இன்னைக்கு பித்ருதோஷத்துக்காக பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். ஞானசம்பந்தரால பாடல் பெற்ற க்ஷேத்திரம். காமதேனு பசு வடிவம் கொண்டு சிவனை பூஜை பண்ணதுனால பசுபதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. ஏன் அப்படின்னா வசிஷ்டர் ஒரு ஹோமம் பண்ணணுங்கிறதுக்காக காமதேனு பசும்பாலுக்காக அழைக்கிறார். காமதேனு வர மறுக்கிறது. மறுத்தோன்னு சாபம் விட்டுறார். அந்த சாபம் நீங்கணும்னா பக்கத்துல உள்ள ஊர் ஏரின்னு இருக்கு, அங்க நூல் ஏரி வழியா ஏறி இறங்கி கல்வி குடிநீப்பருக்கு கழுநீர் குடிச்சு அங்க ஊத்துக்காடுன்னு பேரு, மூச்சுக்காடுன்னு பேரு அந்த ஊருக்கு. அங்க வந்து மூச்சு விட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு அப்படியே இங்க வந்து அஸ்வத்தவனம் அரசமரம் நிறைஞ்ச காடு. இங்க வந்து சிவபெருமான பூஜை பண்ணால பசுபதிய பூஜை பண்ணனால பசுபதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. பூஜை பண்ணி இப்படி போனதுதான் கோவிந்தகுடி, கோவிந்தகுடி, தேனாம்படிகை, இப்படி புராணங்கள்லாம் போகும். ஆக ஞானசம்பந்தரால பாடல் பெற்று தசரதர் பூஜை பண்ணி பித்திரு சாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். காமதேவனுடைய சாபம் நீங்கின ஸ்தலம். தர்மத்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கு வெண்குஷ்டம் நீங்கின ஸ்தலம். அது மட்டுமல்லாம நமது ஆலயத்துல தரிசனம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பித்திரு சாபங்கள் நீங்கி அவ ஜாதகத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். எங்க ஊர்லயும் ஒரு பைரவர் தான் இருப்பார். இங்க மட்டும்தான் 8 பேரு 5 உருவம் பைரவர். இந்த பைரவரை தரிசனம் பண்ணா பித்திரு சாபங்கள்லாம் நீங்கும். ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த காட்சி வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவ குழந்தீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த தலத்துக்கு வந்தாங்க அப்படின்னா மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் உலகிலேயே எங்குமில்லா சிறப்பாக சிவசக்தி ஆலிங்கனம் செய்த குளத்தில் இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வனேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கத்தை தழுவிய கோலத்தில் சக்தி வந்து காணப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ ஆலயத்துக்குள்ளே சென்று சக்தி வனேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பகவானுக்கு பின்புறம் வந்து சிவபெருமானோட பாதம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு.
திருநாவுக்கரசருக்கு வந்து பாத தீட்சை வேணும் அப்படின்னு சொல்லி தேவாரம் பாடினதுனால சிவபெருமான் வந்து அவருக்கு நல்லூர்வா உனக்கு வந்து பாத தீட்சை தரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து இந்த தலத்தில் சொன்னதாக சொல்லப்படுது. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் சிவபெருமானோட பாதம் நந்தி பகவானுக்கு பின்புறம் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. திருக்கோவில் சுவாமியுடைய பேர் பார்த்தீங்கன்னா சக்தி வினேஸ்வரர். அம்பாள் வந்து வனத்தில் தபஸ் செஞ்சுன்னா சக்தி வினேஸ்வரர் பேர் சுவாமி பேர். அம்பாள் பிரகநாயகி ஒரு இடத்துல இருந்து இது வந்து பாடல் பெற்ற திருக்கோவில். அப்பர் பெருமான் வந்து உள்ள நுழையிறச்ச ஞானசம் திருஞான இதற்காக அப்பர் பெருமானுக்காக பரமேஸ்வரன் வந்து திருவடி தரிசனம் இந்த கஷேத்திரத்தில். அதனால சுவாமியுடைய பொற்பாதங்கள் இங்கே பார்க்கலாம். நந்தினுடைய பின்பாகத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பாதங்கள் இந்த கோவிலில் இருக்கு. திருஞான சம்பந்தருக்கு பரமேஸ்வரன் முத்து பந்தல் கொடுத்து அனுப்புறாரு இந்த கஷேத்திரத்தில். ஞான சம்பந்தருக்கு அதனால ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு முத்து பந்தல் கொடுத்து அனுப்புற நிகழ்ச்சி விழாவானது ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த கோயிலை பார்க்கலாம். இது மாதிரி சுவாமி அம்பாள் ஆலிங்கமூர்த்தியா இருக்கிறதுனால பக்தர்களுக்கு கல்யாண பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியங்கள், தம்பதிக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது விசேஷமான சுவாமி. அதனால அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல சுவாமி பிரார்த்தனை விசேஷமா இருக்கும். திங்கட்கிழமை சுவாமி பிரார்த்தனை விசேஷமா இருக்கும். ரொம்ப பழமையான திருக்கோவில். இந்தியாவிலே சுவாமி அம்பாள் ஆலிங்கமூர்த்தி அப்படின்னா இங்கதான் பார்க்கலாம். அதனால நடைமுறை பக்தர்களுக்கு கல்யாண பிரார்த்தனைகள், குழந்தை பாக்கியம், தம்பதி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு விசேஷமான திருக்கோவில். சிவ பார்வதி ஆலிங்கமா இருக்கிறது இங்கதான். ஆலிங்கமூர்த்தி அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து அம்பாள் வந்து தழுவி குளத்துல இருக்கு, தழுவி கொண்டு குளத்துல இருக்கு. ரொம்ப அபூர்வமான திருக்கூட காட்சி. இந்தியாவிலே சிலாரூபத்துல கருங்கல் கிரகத்துல இங்கதான் பார்க்கலாம். கருபகத்திலே பின்பாகத்துல அம்பாள் தபஸ் பண்ற மாதிரி இருக்கு, முன்பாகத்துல சிவலிங்கத்தை ஆலிங்கம் பண்றாப்புல இருக்கு. விசேஷமான திருக்கோவில். இடத்துக்கு பேரு திருசக்தி முற்றம் அப்படின்னு பேரு. 9 நவலிங்கங்களை பார்த்தா நமக்கு இந்த 9 விதமான கோவிலுக்கு சென்றக்கூடிய புண்ணியம் கிடைக்கும். முதல்ல வந்து திருக்கடையூர்னு பேர். இந்த யமதர்மர் வந்து அந்த சுவாமி மேலே வந்து பாசகயிறை போடுறார். மார்க்கண்டேயர் வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி வந்து யமனை சம்ஹாரம் பண்ணி காலசம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க திருக்கடையூர். அந்த திருக்கடையூருக்கு போன ஸ்தலம், திருக்கடையூருக்கு போன புண்ணியம் வந்து இங்கே சுவாமி கொடுக்குறார். 2வது திருநாகேஸ்வரன் சொல்லுவாங்க. நாகநாதர், நாகராஜ ராகு பகவான் பூஜை பண்ண ஸ்தலம் 2வது திருநாகேஸ்வரம். 3வது திருப்பனந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகினிக்கு சுவாமி வந்து மோட்சம் கொடுக்குறாரு அந்த இடத்துல. அந்த சுவாமி பேர் அருண ஜடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவார். மோகினி வந்து தவம் பண்ணுறா, தவம் பண்ணி சுவாமிக்கு வந்து மோட்சம் கொடுக்குறார். இது 3வது ஸ்தலம். 4வது வந்து திருசக்தி முற்றம், பட்டீஸ்வரர் பக்கத்தில் கூடி திருசக்தி முற்றம்னு பேர். இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து சுவாமியை பூஜை பண்ணி ஆலிங்கன கோலத்தில் இருக்கா. சுவாமி அம்பாள் வந்து சுவாமியை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஆலிங்கன கோலத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்துக்கு போன புண்ணியம் இந்த விசுலோஸ் கஷேத்திரத்திலே சுவாமி கொடுக்குறார். பட்டீஸ்வரம், தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். பசுமாடு வந்து பசுமாடுன்னு சொல்லக்கூடிய தேனு, சமஸ்கிருதத்தில் தேனுன்னு சொல்லக்கூடிய பசுமாடு வந்து பூஜை பண்ணதுனால பட்டீஸ்வரம்னு பேர். அந்த பட்டீஸ்வரத்துக்கு போன புண்ணியத்தை சுவாமி கொடுக்குறார். 4வது காளஹஸ்தி, கண்ணப்ப நாயனார். இந்த அர்ச்சகர் வந்து மறைஞ்சு நின்று பார்க்குறார். கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை எடுத்து சுவாமிக்கு வைக்கிறார். இன்னொரு கண் எங்கேன்னு தெரியாதனால காலை தூக்கி சுவாமிகிட்ட வச்சு அந்த 2வது கண்ணை வைக்கிறார். அந்த காட்சியை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காளஹஸ்திக்கு போன புண்ணியம் கிடைக்கணும். அடுத்தது திருவானைக்காவல், கஜம் ஆணை பூஜை பண்ணாதான் ஆணைக்காவல் அப்படின்னு பேர். சுவாமி ஜம்புகேஸ்வரர், அது திருவானைக்காவல் ஸ்தலம் இது. அது கற்கடேஸ்வரர், திருவிசநல்லூர் அப்படின்னு நண்டு பூஜை பண்ண ஸ்தலம். கற்கடம், சமஸ்கிருதத்தில் கற்கடம்னு சொல்லுவாங்க. அந்த நண்டு பூஜை பண்ண ஸ்தலம் கற்கடேஸ்வரர். அதாவது 9வது திருக்கோகர்ணம், புதுக்கோட்டை பக்கத்தில் பசுமாடு வந்து பூஜை பண்ணதுனால திருக்கோகர்ணம்னு பேர். அந்த 9வது ஸ்தலமாக இங்கே இருக்குது. இந்த நவலிங்கங்களை பார்த்தா இந்த 9 ஸ்தலத்துக்கு போன புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த 9 ஸ்தலத்தோட புண்ணியத்தை சுவாமி வந்து இந்த ஒரே இடத்துல விசலூர்லேயே நமக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா திருஜென்ம பாவ விநாசனம், 3 ஜென்மால செய்த சாப புண்ணியங்கள் நம்மளோட கூட வரும். அது ராகு கேது தான் அந்த பாவ புண்ணியத்தை நிறைப்பார் ஜாதகத்தில் அப்படின்னு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா திருஜென்மத்துக்காக 3 நாகர் இந்த ஊரில் இருப்பார். அந்த 3 நாகரை தரிசனம் பண்ணால் 3 ஜென்மால செய்த சாப பாவங்கள் நிவர்த்தின்னு பேர். இந்த ஊரில் விசேஷம் என்னன்னா குபேர மூலையில் எல்லா ஊர்லேயும் மகாலட்சுமி தான் இருப்பார். இந்த ஊரில் குபேர மூலையில் முருகப்பெருமான் வியாபார அபிவிருத்தி, வியாபார தோஷங்கள், வியாபாரம் நலிவடைந்து இருக்குது, நான் நல்லபடியாக வரணும் அப்படின்னு இந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணால் நிறைய சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அப்படின்னு பேர். நவலிங்கமாக இங்கே இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய உக்ரகமான கண்டமோ தோஷமாக இருந்தால் இந்த சில பரிகாரங்கள்லாம் உள்ள அந்த பரிகாரத்தை செய்தால் அதெல்லாம் நிவர்த்தின்னு பேர். எல்லா ஊர்லேயும் சனி மூலை பைரவர் இருப்பார். இந்த அக்னி மூலையில் உள்ள பைரவர் கலியுகத்தில் ஏற்படைய பில்லி, ஏவல், சூன்யம், திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கலியுக தோஷங்களையும் சத்துருக்களையும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அந்த அக்னி மூல பைரவர் அப்படின்னு பேர். பள்ளி அறையில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஊர்லேயும் உற்சவருக்கு தான் பள்ளியேற பூஜை அப்படின்னு பேர். இந்த ஊரில் பள்ளியேற பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை மூலவர் அர்த்தநாதீஸ்வரருக்கு தான் பள்ளியேற பூஜை. கடைசி 3 ஜென்மத்தில் வந்து நாம் செய்த பாவங்கள், அதாவது இந்த ஜென்மம் அல்லது போன ஜென்மம் அல்லது அதற்கு முற்பிறவியில் வந்து நாம் வந்து பாவங்கள் செய்திருந்தோம் அப்படின்னா
அதற்கான தண்டனை வந்து நமக்கு வந்து ராகு கேது மூலமாக தான் நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான சர்ப்பங்கள் வந்து காணப்படுறதுனால இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 விதமான சர்ப்பங்களை வழிபாடு செய்யும் பொழுது 3 ஜென்மங்களில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அடுத்ததாக மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு. மகாவிஷ்ணு வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. லிங்கோத்பவர் வந்து அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு. உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக லிங்கோத்பவர் மூர்த்திக்கு எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் சன்னதி தான் இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் வந்து முருகபெருமான் சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல மகாலட்சுமியோட சன்னதியும், மகாலட்சுமி சன்னதி இருக்க வேண்டிய இடத்துல முருகபெருமானோட சன்னதி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதுவும் குறிப்பாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் ஒரு தனி சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி மூவரும் இணைந்து நவஜோதி லிங்கங்களை வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் வந்து காணப்படுறது தனி சிறப்பு. முப்பெரும் தேவியர்களும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த நவஜோதி லிங்கங்களை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நவஜோதி லிங்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவானோட நேரடி பார்வையில் இந்த நவஜோதி லிங்கங்கள் வந்து அருள் பாலிக்கிறது இந்த ஆலயத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு. அதனால் நமது ஜாதகத்தில் வந்து என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் சரி, கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், 5ல் ராகு இருக்குது, 8ல் ராகு இருக்குது, 7ல் சுக்கிரன் இருக்குது, இப்படி எந்த விதமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒரு தலத்துக்கு வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். உலகிலேயே வேறு எங்கும் இல்லா சிறப்பாக முப்பெரும் தேவியர்களும் நவகிரகங்கள் வழிபாடு செய்த அந்த லிங்கத்தை வந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் நேரடி பார்வையில் இந்த 9 லிங்கங்களையும் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பில் இந்த தலம் காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும். இந்த நவ லிங்கங்களை பார்த்தோம் அப்படின்னா தரிசனம் செய்கிறதுக்கு இந்த ஆலயத்தில் வந்து 7 விதமான துளைகள் உள்ளது. இந்த 7 விதமான துளைகளில் வந்து இந்த 9 லிங்கங்களையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கும். நமது தலையெழுத்து மாறணும், நமக்கு நல்ல நேரம் வந்து பிறக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிற நேரத்தில் தான் நம்மளால் வந்து இந்த ஆலயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தலத்தில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய முடியும். இந்த தலத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து மிகப்பெரிய கஷ்டத்தோடு வந்தாலும் நாக்கில் வந்து தேன் வச்சா எப்படி வந்து நம்ம நாக்கு வந்து இனிமையை உணருமோ அதே மாதிரி இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நமது கஷ்டங்கள்லாம் வந்து பறந்து ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றா வந்து காணப்படுது. எல்லாம் தனிச்சு தேன் எந்த அளவுக்கு இனிமையா இருக்குமோ அந்த அளவுக்கு தன்னை இனிமையா ஆக்கினா அந்த அளவுக்கு தன்னோட கோபத்தெல்லாம் தனிச்சுட்டு சாந்த சொரூபமா சிம்ம முத்திரையில தபஸ் கோலத்துல பங்கஜத்து பேரதான் தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பாரு. இங்க மட்டும்தான் பெருமாளோட பாதம் பார்த்தீங்கன்னா பங்கஜத்துல தான் இருக்கும். பாக்கி எல்லா ஊர்லயும் பெருமாளோட பாதங்கள் பார்த்தா திருமேனி நேரா பக்த பீடத்துல இருக்கும், நேரா ஆதார பீடத்துல இருக்கும். இங்க மட்டும்தான் பெருமாள் வந்து தன்னோட வந்து பக்த பீடத்துல வச்சுட்டு தாமரை இதழ் மேல தன்னோட பாதத்தை வச்சுட்டு இருப்பேன். இங்க மதுவனன் அந்த தேன்ல என்ன இனிமை இருக்குமோ அதே இனிமையோட நான் என்ன ரட்சிப்பேன், நான் எல்லாரையும் கவர்ந்து பண்ணுவேன், இந்த உலகம் நன்னா இருக்கணும், யாராருக்கு என்னென்ன குறைகள், யாராருக்கு என்னென்ன கஷ்டங்கள், யாராருக்கு என்னென்ன மன சஞ்சலங்கள் சலனங்கள் எது இருந்தாலும் என்னை யார் ஒருத்தவங்க பார்க்கறாங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கி சகல ஐஸ்வர்யமும் சகல விதமான செல்வத்தையும் கொடுப்பேங்கிறது தான் இந்த ராமரோட அனுகிரகங்களே. இந்த ராமர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் கல்வெட்டு சான்றுபடி எங்கள்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு முந்தைய காலம் ராமாயண யுகத்தோட தொடர்புள்ள கோயில்கள் அப்படிங்கிறது இந்த கோவில். பெருமாள் திருநாமம் சந்தான காளிங்க நர்தன் பேரு. இந்த கிருஷ்ணருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா ஒரு கையில வந்து நவநீதம் வச்சுட்டு பேர், இன்னொரு கையில காளிங்கன் அப்படிங்கிற ஒரு நாகத்தை வந்து காலில் வச்சுட்டு அவரோட வாழை கையில வச்சுட்டு இருப்பேன். இந்த சுவாமிக்கு வந்து அஷ்டமி திதியில வாழை இலையில சர்க்கரையை பரப்பி அதெல்லாம் நெய்யில ஒரு கோலம் போடணும். இந்த கிருஷ்ணருக்கு ஒரு பிரத்யட்சமா ஒரு கோலம் உண்டு. அந்த கோலத்தை போட்டுட்டு ஒரு மண் கலயத்துல தயிர் நாட்டு சர்க்கரை கலந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு இதேமாரி 2 அஷ்டமி செஞ்சாங்கன்னு எப்பேற்பட்டவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாதுங்கிறத சொன்ன டாக்டர்களும் சரி, ஜாதக ரீதியாகவும் சரி, இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு குழந்தையோட அனுகிரக மூர்த்தியாக இந்த கிருஷ்ணர் வந்து நவநீத கிருஷ்ணராக இருக்கிறதுனால என்னென்னா காளிங்கன் மேலே இருக்கிறதுனால என்னென்னா எந்த கோபமோ எந்த இதுவும் கிடையாது. குழந்தையோட அனுகிரகங்கள் எல்லாமே கொடுக்கறதுக்கு பிரத்யக்ஷ மூர்த்தியாக இருக்கு.
ஏருந்தவாடியன் ஊர், இது குடவாசலுக்கும் பக்கத்தில் மேற்க 2 கிலோமீட்டரில் இருக்குது. ஆதி குடவாயின்னு பேர். இந்த ஊருக்கு ஆதி குடவாசல்னு பேர். இது வந்து யுகாந்திர காலமாக அந்த கோயில் இருக்கிறதாக புராண வரலாறு கூறுது. குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணோன்னா காசியில் போய் தபஸ் பண்ணுறார். காசியில் போய் சிவனை வழிபடுறார். மறுபடியும் கடும் தபஸ் பண்ணும்போது இந்த காவேரி குடமுருட்டுக்கும் பக்கத்தில் குடமுருட்டியாத்துக்கும் பக்கத்தில் கொன்றை வனம் இருக்கும், அங்கே போய் நீ தபஸ் பண்ணு, அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சிவன் சொல்லி இங்கே வந்து இந்த குரு பகவான் அந்த ஆலயத்தை கட்டுறார். ஆலயத்தை கட்டணுன்னா சிவன் வர்றதாக வாக்கு கொடுத்துட்டார். சிவன் வராருன்றதும் தேவர்கள்லாம் குரு பகவானை பரியாசம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு முகத்தில் முடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டு மரம் செடி கொடியாக தேவர்கள்லாம் வந்துடுறாங்க. கும்பாபிஷேக டைம் வந்துடுது. சிவன் வந்துட்டு இருக்கார். எருது என்ன பண்ணுறது, ரொம்ப அசைப்பட்டுட்டே வருது. அசைப்பட்டுட்டு வந்தோன்னே கும்பாபிஷேக டைம் வந்துடுது. எருதை நீ ஊர்ந்து வாடின்னு சொல்லிட்டு சிவன் ஆகாய மார்க்கமாக வந்துடுறார். அதனால தான் எருது ஊர்ந்த வாடி ஏறுந்த வாடியாக போகுது. இங்கே வந்து சிவன் வந்து தட்சிணாமூர்த்திக்கு காட்சி கொடுக்குறார். தாரையோடு சேர்ந்து குரு பகவான் குடும்பம் நடத்துகிறதா ஒரு வரலாறு, புராண வரலாறு. அதனால இங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கே வந்து சிவனை அபிஷேகம் பண்ணி திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் வழிபட்டால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகி குழந்தை பிறக்கும்னு இந்த ஆலயத்துக்கு அது ஒரு சிறப்பு. ஏகாம்பரன் ஒரு பிராமணன், லட்சுமி தீர்த்தம் இந்த ஊருக்கு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் லட்சுமி தீர்த்தம் இருக்குது. அங்கே இதை நீராடி இங்கே வந்து தபஸ் பண்ணதுனால ஏகாம்பரனுக்கு காட்சி கொடுத்த ஆலயம். அதனால் ஏகாம்பரேஸ்வரர்னு ஒரு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு. வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அமிர்த தீர்த்தம், இந்த தீர்த்தத்தோட மகிமைகள்லாம் இப்போ வந்து பார்க்கலாம். இந்த அமிர்த தீர்த்தத்தை தொட்டவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிறவிகளும் செய்த பாவங்கள் வந்து நீங்கும். தாகத்திற்காக இந்த நீரை எடுத்து பருகுறவங்க வந்து பார்த்திங்கன்னா புண்ணியனாக ஆகிறாங்க. இதில் வந்து மூழ்க விரும்பி இது இருக்கும் திசையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கங்கா ஸ்நானம் செய்த பலனும் சிவலோக வாழ்வும் வந்து கிடைக்கும். மகா நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமிர்த தீர்த்தத்தில் வந்து நம்ம மூழ்கணும் அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் நாம் செய்த பாவங்கள் வந்து நீங்கும். சிவராத்திரியில் வந்து பக்தியுடன் வந்து இந்த அமிர்த தீர்த்தத்தில் மூழ்கினால் 16,000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும். மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் வந்து இந்த அமிர்த தீர்த்தத்திலிருந்து மூழ்கி கோணேஸ்வரமூர்த்தியை தரிசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவராவர். அதே மாதிரி வந்து இதில் ஸ்நானம் செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சரீரம் வந்து அமிர்தமயமான சரீரமாக மாறுது. மாசி மகமிடம் கூடிய பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா கோணேஸ்வர பெருமான் வந்து கும்பாலக்கணத்தில் வந்து பஞ்சமூர்த்திகளோட வந்து தீர்த்தவாரி கொடுக்கும் பொழுது பக்தியுடன் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து நம்ம மூழ்கணும் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று சிவபக்தனாகி நம்ம வந்து முக்தியை அடைகிறதா ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக வந்து இந்த அமிர்த தீர்த்தமானது காணப்படுது. இந்த திருக்கோவில் கோச்சம்பட்டி மன்னர் கட்டப்பட்ட திருக்கோவில், யானையரா மாடக்கோவில், 172 கோல், அது 72 மாடக்கோவில். நம்ம சிவனை கிருடன் பூஜை பண்ண ஒரு ஐதீகம். சிறந்து கூடு கட்டுனா சிறந்து கூட்டு வந்து புத்தை வந்து கிருடன் வந்து எடுத்து எங்கிறதுக்காக இரகாணி மூக்காலை சுவாமி புத்திர இருந்தார். பழைய காலத்தில் எல்லா ஜீவராசம் பூஜை பண்ண காலத்தில் சூதமலை திருமுருகன் இந்த முனிவர்லாம் பூஜை பண்ண காலத்தில் சண்டை போட்டு இந்த குடத்தில் என்ன ஏது இருக்குன்னு அம்பு இதை குடம் வந்து 3 பாவம் வந்தது. அடிபவன் வந்து குடந்த ஆதி கும்பேஸ்வரர், நடுபவன் வந்து சாக்கோட்டை, வாயுபவன் வந்து குடவாயில் மாயப்பேர் கோணேஸ்வரன் மாயப்பேர். அந்த ஜலத்தை அமிர்த தீர்த்தமாக இருக்குது. அம்பாள் பேர் பிரகன்னாகி. இந்த திருக்கோவில் வந்து துர்க்கை கிடையாது, அம்பாளும் துர்க்கை ஒரே சன்னை தாங்க. ஞானசம்பந்தன் பாடப்பட்ட திருத்தலம். ஸ்தலவசம் வந்து வாழமரம்.